வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து ஃபேஸ் டூ அக்கௌண்ட்டை வந்து பாஸ் பண்ணதுக்கான வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8th வந்து நம்மளுக்கு வந்துச்சு. நம்ம வந்து ஃபேஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேல கிளியர் பண்ணோம். ஸோ அன்றைக்கே நம்மளுக்கு வந்து 8th அன்றைக்கி பிடிச்ச அன்றைக்கே நம்மளுக்கு வந்து ஃபேஸ் டூ அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15th வந்து தான் நம்ம வந்து ஜனவரியில் முடிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து 251 தான். இது வந்து ஃபேஸ் ஒனுக்கு போட்டு தான் நமக்கு வந்து அந்த வந்து $500 $400 வரும். மற்றபடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூவில் எப்பயுமே $250 தான். ஸோ அதை ரீச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இந்த அக்கௌண்ட் வந்து நான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் தான் பாஸ் ஆகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 தான் நம்மளுக்கு லிமிட், மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் லிமிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4574 வரைக்கும் நம்மளுக்கு வந்து போயிடுச்சு எனக்கு என்னோட அக்கௌண்ட்டில். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து லாஸ் பண்ணுற நிலமையில ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணி சின்ன சின்ன ட்ரேட் எடுத்து தான், ரொம்ப பெரிய ட்ரேட்லாம் ரொம்ப வந்து எய்ம் பண்ணல. சின்ன சின்ன ட்ரேட் எடுத்து அதை வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம வந்து 251 வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ 8th அப்புறம் நான் வந்து டவுனில் தான் மார்க்கெட் போச்சு. கொஞ்சம் நான் வந்து நம்ம ஆக்டிவாக தான் நம்ம வந்து ஃபேஸ் டூ வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஃபேஸ் ஒன் வந்து ஒரே நாளில் முடிச்சதில்லை. அந்த ஓவர் கான்ஃபிடன்ட் வந்து எனக்கு 8th அன்னைக்கே இருந்துச்சு. பட் இருந்தாலுமே நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 8th அன்னைக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, மறுபடியும் ரெக்கவர் பண்ணிட்டு தான் கொண்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஒரு பிக் லாட் எடுத்ததுனால நமக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப பிக் லாட்லாம் ரொம்ப பெருசாலாம் அதிகமாக போகல. 0.10க்கு மேலே நான் வந்து போக மாட்டேன். ஏன்னா அதுவே நம்மளுக்கு பிக் தான். ஏன்னா 5Kல வந்து $150 வந்து ரீச் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால சிங்கிள் ட்ரேடில் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அது மிஸ்டேக் பண்ணனால தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 8th அன்னைக்கு நம்ம வந்து அக்கௌண்ட் வந்துச்சு. ஸோ அன்னைக்கே நம்மளுக்கு வந்து லாஸ்ட் தான் வந்து. அதுக்கப்புறம் வந்து 9th வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபேவராக கொண்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் நம்மளுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு. 10th 12th 11th வரைக்கும் நம்மளுக்கு அது அந்த லீவ் டேஸில் இருக்கிறது தான் அங்கே காமிக்குது. ஸோ அது நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு வந்து ஜனவரி 12 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 74 வரைக்கும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு $70 மட்டும் தான் எனக்கு வந்து கையில், $74 மட்டும் தான் கையில் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் பண்ணி 13th 14th அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15th அன்னைக்கு கொஞ்சம் மேலே போயிடுச்சு. மறுபடியும் நான் வந்து வெயிட் பண்ணி வச்சுருந்தேன், ஹோல்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே நாள் வந்து அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 15th அன்னைக்கு முடிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேம் அதே தான், நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணணும், அது 100% ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் வந்து எந்த டவுட் வரக்கூடாது. டவுட் வந்துச்சுனாலும் அந்த ட்ரேட் நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஒரே நாள் அந்த ட்ரேட் எடுக்கணும் இல்லை. ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், அது உங்களுக்கு அந்த மணி சேவ் தான் ஆகும். நீங்கள் அடுத்த ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் ஆவரேஜ் வின்னே பார்த்தீங்கன்னா $39 தான். ஸோ 54% தான். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒன்ல 89% கிட்ட இருந்தோம். ஸோ இதில் நிறைய லாஸ் பண்ணதுனால 54 தான் வந்துச்சு. ஸோ ஆவரேஜ் லாஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து $29 தான். ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த லிமிட்டை தான் நான் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா $751. ஏன்னா நம்மளுக்கு வந்து 500 ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதுலேருந்து 250 தான் எடுக்கணும். அதுதான் இது. ஸோ இது வந்து மினிமம் ட்ரேட் சேம் இதே தான். ஒரே நாள் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தாலுமே 3 டேஸ் கம்பல்சரி நீங்கள் ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் டிலே ஆகும். அது ஒரு சில அக்ரிமெண்ட் வரும். அதுக்கு அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த மாஸ்டர் அக்கௌண்ட்டே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அது வந்து 34 hours கிட்டே இருக்குது. சில பேருக்கு 42 hours வரும். சில பேர்த்துக்கு 12 hours வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன், மாஸ்டர் அக்கௌண்ட் வந்த உடனே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 250 எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 8th அன்னைக்கு $129 வந்து லாஸ் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 0.22 லாட்ஸ், அதாவது 7 ட்ரேட் எடுத்திருக்கேன். 7 ட்ரேடு சேர்த்து தான் மொத்தம் லாட் சைஸு. ஸோ நம்மளுக்கு முதல் நாளே லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 9th அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மோஸ்ட்லி எனக்கு வந்து ஃபெயிலியர் நிறைய இருக்குது, நிறைய டைம் சக்ஸஸும் வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சின்ன அனலைஸ் படி ஃப்ரைடே மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து ஈவனாக வந்து மார்க்கெட் போயிடுச்சுன்னா மோஸ்ட்லி ஃப்ரைடே வந்து பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி சில டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பையில் இருந்துச்சுனாலே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்ட்ஸை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் மேலே போய் நின்றுவாங்க. ஸோ அது வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா நியூயார்க் செக்ஷனில் தான் நடக்கும். ஸோ மற்ற செக்ஷனில் நடக்குமான்னு தெரியல. மேக்ஸிமம் லண்டன் செக்ஷனில் ஒரு சில டைமில் நடந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நியூயார்க் செக்ஷனில் வந்து நிறைய வந்து டீப்பாக வந்து பை ஆர்டர்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கீழே நல்லா கொண்டு வந்துட்டு மறுபடியும் கொண்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு போக போக நான் சார்ட்லலாம் அதை காமிக்கிறேன் எப்படிலாம் வந்துச்சுன்னு. அந்த ட்ரேடை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
$0.71 18 இது கொஞ்சம் அதிகமான ட்ரேட் எடுத்தேன். 18 ட்ரேடு வந்து $97 தான் ஏர்ன் பண்ண முடிஞ்சது. ஸோ ரொம்ப ட்ரேட் அதிகமாக பண்ணேன். சின்ன சின்ன ட்ரேடு தான், ரொம்ப பெரிய ட்ரேட்லாம் இல்லை. நான் அடுத்து உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 315 வந்து நான் வந்து ஃபஸ்ட் வீக்லேயே வந்து லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுலேயே எனக்கு வந்து கிட்டத்தட்ட $300 அவுட்டு. $300 அப்புறம் தான் கொஞ்சமாக வச்சுதான். செகண்ட் வீக்கில் இந்த வீக்கில் நம்ம ட்ரேட் எடுக்கல, ஏன்னா நம்ம இது 8th அன்னைக்கு தான் வந்துச்சு. ஸோ அதனால 4thலேருந்து 10th வரைக்கும் தான். ஸோ அதனால செகண்ட் வீக் எனக்கு தேர்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா 566 நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த லாஸ்ட்டில் கவர் பண்ணி $250 எடுத்தாச்சு. ஸோ அடுத்த 13 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி, ஸோ 5 ட்ரேட் எடுத்திருப்பேன். 0.16 லாட் தான் 244 வந்து நம்ம வந்து ரீச் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம வந்து அக்கௌண்ட் வாங்கின சைஸ் 5K அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஈவன் கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14 அன்னைக்கு 0.24 $5 எடுத்து லாஸ் தான், ஆல்மோஸ்ட் லாஸ் தான் கவர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 8.888 தான் நம்ம வந்து எடுக்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் 15th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது கான்ஃபிடண்ட்டாக ஒரு ட்ரேட் எடுத்தது. ஸோ அந்த ஒரு ட்ரேடை ஹோல்ட் பண்ணிட்டு 0.2 லாட் தான். இதில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டேன், ஆனால் 3 ட்ரேடு தான் சக்ஸஸ் ஆன ட்ரேடு தான் எல்லாமே. ஸோ அதை ஈஸியாக நான் ரீச் பண்ணிட்டேன். எனக்கு வந்து சீக்கிரம் சக்ஸஸ் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக ட்ரேட் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 6 days வந்து பண்ணியிருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கலாம், யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். ஒரு ட்ரேடு ஒரு ஃபேஸ் 1 பாஸ் பண்ணுறதுக்கு 40 நாள் 45 நாள் கூட ஆகுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து ரொம்ப லேட்டாக போகிறாங்க அப்படின்னு இல்லை. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அந்த எந்த லெவல் எடுக்கிறாங்களோ அதை வந்து வீடியோவாக மேக் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூஸாக பண்ணி அதை அக்ரெசிவாக பண்ணி சீக்கிரம் லாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மெத்தட் சக்ஸஸாக போச்சுன்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம். நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தான். எல்லாரும் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் யூஸ் பண்ணாங்க மோஸ்ட்லி. ஸோ அதை வச்சு தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பை அண்ட் செல் எது எடுக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது. ஸோ மெயினாக வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்குது, பை சைடு போதா செல் சைடு போதான்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். ஸோ டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் பையாக எடுக்கிறது சான்சஸ் நிறையாவே இருக்குது. ப்ரீமியம் வந்து எனக்கு செல்லு தான் பண்ணணும். ஸோ அது வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து யூடியூப்ஸ்லையும் இருக்குது. நானும் போக போக போடுறேன். என்னோட கீ பாயிண்ட்ஸ் என்ன, எப்படி நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன், அதை பற்றிலாம் வீடியோஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ மாஸ்டர் அக்கௌண்ட் வர நம்மளுக்கு வந்து அந்த டைம் கிடைக்க நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக போடுவேன். ஒருவேளை நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே லைவ் ட்ரேட் கூட சில டைம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் கொண்டு வரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 56 ட்ரேட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாகவே ஸோ பிக்கெஸ்ட் வின்னு பார்த்தீங்கன்னா 165 தான். ஸோ பிக்கெஸ்ட் லாஸ் வந்து 141. இது எதனால நான் லாஸ் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். எனக்கு எப்பயுமே SAUSD தான் நம்மளுக்கு கோல்டு தான் நம்மளுக்கு வந்து மாசு. ஆனால் அதில் நான் தப்பு பண்ணது என்னென்னா யூரோ USD JPYல வந்து நான் ட்ரேட் எடுத்துட்டேன். அதுதான் நான் ஒன்று தப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல லாபம் போனதை வந்து நம்ம வந்து ஒரு குட்டையை குழப்புற மாதிரி ஒரு குழப்பிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து பெரிய லாஸ் ஆனது. காரணமே ரீசனே அதுதான். ஸோ இல்லைன்னா நல்லா சக்ஸஸ் போனது எனக்கு. சடனாக வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த நல்லா போயிட்டு இருக்கிறது வந்து நானே கெடுத்த மாதிரி சடனாக வந்து இந்த யூரோ JPYல வந்து ஏன்டா ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 8th அன்னைக்கு நான் பண்ண ட்ரேட்ஸு பார்த்தீங்கன்னா 34, 10, 41, 49, 27 அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே 2ல 9th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா SAUSD தான் செல்லு. ஸோ பார்த்தீங்கன்னா அதிகமாக செல்லு தான் இருக்கும். ஒரு சில இடத்துல பை இருக்கும். பை எடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், பை எடுப்பேன். பை எடுத்தால் எனக்கு என்னன்னா அது ஒரு கான்ஃபிடண்ட்டாக எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர மாட்டுது. ஸோ எடுத்திருக்கேன், பை எடுத்து சக்ஸஸாக போயிருக்கேன் நிறைய இடத்துல. ஸோ இதுலேயும் நிறைய பைலாம் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைலாம் எடுத்திருக்கேன். பை எடுக்காமலாம் நான் இல்லை, பை எடுத்துலாம் டாலர்ஸில் எடுத்திருக்கேன். பட் எனக்கு வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து வர்றது வந்து எனக்கு செல்லில் தான் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. அது என்னன்னு தெரியல, எனக்கு செல்லு ரொம்ப பிடிச்சது. நான் யாருக்கு உங்களுக்கு செல் என்ட்ரி பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9th அன்னைக்கு எடுத்தது. இந்த 9th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 141. இது தாங்க என்னோட பிக்கெஸ்ட் லாஸ். இது ப்ளஸ் $3. நம்மளுக்கு யூரோ USD பொறுத்த வரைக்கும் கம்மி தான், ஸ்ப்ரெட்டு கம்மி தான். USD JPY ஸ்ப்ரெட்டு கம்மி தான். பட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கமிஷன் வந்து அதிகம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இதுதான் அதிகம். நம்மளுக்கு SAUSD பொறுத்த வரைக்கும் கம்மி தான் வருது. நம்ம லாட் சைஸ் போட்டாலும் கம்மியாக தான் வரும், 15 தான் வரும். ஸோ நம்மளுக்கு லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 7 எடுத்தாலும் 35 பைசா தான் டாலர் தான் வருது. ஸோ இதுதான் அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா 41. இதுதாங்க நான் பிக்கஸ்ட் தப்பு பண்ணது. பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி, இந்த செல் என்ட்ரியில் $180 ப்ராஃபிட் வந்துச்சு.
நான் என்ன பண்ணேன், அந்த நியூஸ் டைம் கவனிக்காம நான் ட்ரேடை ஹோல்ட் பண்ணதுனால அடித்தேன், மேலே அடிச்சிட்டேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு ட்ரேட் எடுத்தேன் 0.70 லாட்ஸில் 0.30. அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்க அதே ஒரு யூஎஸ்டி ஜேபியோட தான் நான் விழுந்து பண்ண கவிட்டேன். இங்கே பாருங்க. ஸோ இதுலேயே எனக்கு ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட $200 கிட்ட லாஸ் ஆயிடுச்சு. ஸோ சிங்கிள் ட்ரேடில் நான் பண்ணலை. ஸோ 41லோட முடிஞ்சதுனால எனக்கு வந்து அது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு நிதானிச்சு, நம்மளுக்கு யூஎஸ்டி ஜேபிஐல வரல, உங்களுக்கு $2 தான் நம்ம இதில் ப்ராஃபிட் எடுத்துருப்பேன். நம்மளுக்கு வரல, நம்ம வந்து கரன்சி பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடிச்சு துரத்துன மாதிரி அடிச்சு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கரன்சி பக்கம் வந்துட்டேன். ஸோ கரன்சி பக்கத்தை விட்டுட்டு நம்மளுக்கு எப்பயும் போல கோல்டு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி வந்து பை பண்ணியிருப்பேன். ஸோ இதுலேயும் அதே தான், நான் வந்து நைட்டில் பை பண்ணி ஸ்டாப் லாஸ் சேம் என்ட்ரி லெவலே போட்டதுனால இங்கே பாருங்க 0.13 தான் போட்டிருப்பேன். 65 பைசே டாலர்ஸ் வந்து கமிஷன் அவங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு இதுக்கு வேலை கேட்காது, நம்மளுக்கு எஸ்ஏ யூஎஸ்டி தான் பெஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே பக்கம் போயிட்டு எஸ்ஏ யூஎஸ்டியில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல்லு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பை அண்ட் செல் தான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் இதாக ஆச்சு. நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து 15th அன்னைக்கு நடந்தது. 15 அன்னைக்கு நடக்கும்போது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் வராமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது எல்லாமே ட்ரேட் எல்லாமே சக்ஸஸில் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே யூரோ யூஎஸ்டி தான். மறுபடியும் ஜேபி வந்து இங்கே ட்ரை பண்ணேன். ஸோ ஒரு செல் என்ட்ரி கிடச்சிது. ஆனால் சுதாரிச்சிட்டேன், நம்ம வந்து லாஸ் ஆகக்கூடாது, ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட் கீழே போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணி கீழே போட்டுட்டேன். அதனால இப்போ $90 தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏயூஎஸ்டி இதை மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அதில் தான் வந்து நம்ம மாஸ்டர். ஸோ மாஸ்டர் நானே சொல்லிக்கொண்டு தான், நம்ம எல்லாருமே மாஸ்டர் தான். நம்மளுக்கு 121 எடுத்திருக்கேன். ஸோ பை சைடில் தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 165 பார்த்தீங்கன்னா சிங்கிளாக எடுத்திருப்பேன். லார்ஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம 0.1க்கு மேலே மேக்ஸிமம் போக மாட்டேன். 15 யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ரேர் தான். 15 யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் எமோஷன் அதிகமாகிடும். ஸோ கீழே இறங்கினாலே நம்மளுக்கு வந்து ஒரு 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 பாயிண்ட் இறங்கினாலும் நம்மளுக்கு வந்து $15 போகும்போது 4-5 பாயிண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும், என்னடா அதுக்குள்ளே லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நம்மளுக்கு வந்து 0.1 எடுக்கும் போதும் இல்லை 0.57 எடுக்கும் போதும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும். பாருங்க 0.2ல தான் எடுத்துருப்பாங்க பாருங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மியான லாட்டில் தான் எடுத்துருப்பாங்க. ஒரு $20 அதில் வந்துருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு 15th நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்மளோட எவ்வளோ ட்ரேட் வின்னிங் பண்ணியிருக்கோம், 24 ட்ரேட் வந்து வின்னிங் பண்ணிருக்கோம். $1000 கிட்ட நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 765. இந்த காசு இருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோதான். நம்ம ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவே இல்லாமல் ஃபுல் டைம் ட்ரேடராக மாதிரி இல்லை. இந்த $1000 இதுதான் என்னுடைய டார்கெட்டு மாஸ்டர் அக்கௌண்ட் வந்ததுக்கு அப்புறமா. ஸோ இதுதான் நம்ம வந்து எடுக்கணும். ஒரு நாள் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். கூடிய சீக்கிரத்தில் நானும் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமான வீடியோஸ் வந்து வரும். லைவ்லேயே நான் போடுவேன். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். ஸோ என்னோட பேக்ரவுண்டை நம்ம வந்து ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஜாப்பை குவைட் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேட் வந்து நம்ம வந்து அடுத்த மூவுக்கு போகணும். ஸோ எடுத்தோடனே நம்ம வந்து ஜாப்பெல்லாம் குவைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் டைமாக ட்ரேடர் பண்ண போகிறோம் அப்படின்லாம் போகாதீங்க. ஸோ உங்களை பில்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதை சக்ஸஸ் கொண்டு வாங்க. நீங்கள் ஃபோன்லேயே பண்ணலாம், ஒன்றும் லேப்டாப்போ இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட சக்ஸஸ்லேருந்து வர அமௌண்ட்டு நீங்கள் எடுத்து அதில் ஒன்று பை பண்ணி நீங்கள் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து அது ஹிஸ்ட்ரியாக உங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகும். அது ஒரு தனி ஃபீலிங்காகவே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8th அன்னைக்கு வாங்கினது. ஸோ 8th அன்னைக்கு வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8th அன்னைக்கு வாங்கினது. ஸோ 8th 15th 1 வீக்குள்ளே நம்ம வந்து இதை கிளியர் பண்ணியாச்சு அக்கௌண்ட்டை. ஸோ இந்த அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் வந்துடும். மாஸ்டர் அக்கௌண்ட் வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் வந்ததை நான் வீடியோ போட மாட்டேன். மாஸ்டர் அக்கௌண்ட் வந்ததுக்கு அப்புறமா அதில் நான் பே அவுட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து காமிக்கிறேன். ஸோ நம்மளோட டார்கெட்டு நான் வந்து மந்த்லி இது தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து 14 days வந்து பை வீக் வந்து ஆப்ஷன் இருக்கும். பட் இருந்தாலும் மந்த்லி வந்து எனக்கு பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ப்ரெஷர் இருக்காது. ஸோ $5 ப்ளஸ் பண்ணாலும் எனக்கு வந்து $500 வந்தாலே 20 days ட்ரேடிங் டேல $500 வந்தாலே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் கிடைக்கும். அதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட எண்ணமும் போதும்னு நினைக்கணும் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக ஆசைப்படணும், நான் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆசைப்பட்டால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான
மிஷின்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதுக்கான லெவலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். கண்டிப்பாக உங்களால் முடியும். என்னாலே ஒரு லாஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து சக்ஸஸ் கொண்டு வர முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் இருங்க. ட்ரேடிங் வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அடுத்த மிஸ்டேக் கம்மி பண்ணுறதுக்கு பாருங்கள். எவ்வளோ ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தாலும் ஒரு ஃபியரில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நம்ம வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அவ்வளோ எவ்வளோ 100% நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டு யூஸ் பண்ணாலுமே மார்க்கெட் வந்து அதோட கண்ட்ரோலில் இருக்கு. மார்க்கெட் கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்காது எப்பயுமே. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்லியாக மார்க்கெட் கூட மூவ் ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட் நம்ம வந்து நல்ல க்ரோத்தில் கொண்டு போவோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் நான் பே அவுட் எடுக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். மாஸ்டர் அக்கௌண்ட் எப்படி நான் பே அவுட் எடுக்க போகிறேன், எப்படி ரன் பண்ணியிருந்தேன், எந்த மாதிரிலாம் நான் வந்து ட்ரேட் எடுத்திருக்கேன், என்னோட ஸ்ட்ராட்டஜிலாம் ஒரு சிலதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ எந்த மாதிரிலாம் நான் அதை வந்து மிஸ் பண்ணது, பை எடுத்தது, செல் எடுத்தது, எந்த லெவலில் நான் எடுக்க போகிறேன், அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகும். சேனல் க்ரோ ஆக இதில் ஏர்னிங்ஸ் வந்தாலுமே ஸோ அதை வந்து நான் இன்னொரு வீடியோஸ் கூட வந்து மேக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். மெயினாக நான் என்னோட ஃபேமிலி சப்போர்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறி அது ஃபுல் டைம் ட்ரேடராகவே மாறிடுவேன். ஸோ அதனால தான். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது வேறு ஏதாச்சும் டவுட், ஃபண்டிங் டிப்ஸில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மாஸ்டர் பே அவுட்டில் நம்ம பார்க்கலாம். பாய்.